إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك واعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஜும்மா தினத்தினுடைய வழிபாட்டை நிறைவு செய்வதற்காக உலகத்தில் அவனுக்கு விருப்பமான இடமாக இருக்கிற அவனுடைய மாளிகையில் நாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் யாவருக்கும் வாரி வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வழிபாடுகளை மாத்திரம், அன்றாடம் நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, ஒரு சமூகத்திற்கு தேவையான பண்பாடுகளை, தலைமைத்துவ உணர்வுகளை, பண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால நுபுவத் வாழ்க்கையில் முதல் 13 மக்காவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அது முழுக்க முழுக்க கொள்கைக்கான போராட்டமாகத்தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டு மக்கள் மத்தியிலே அவர்கள் அறிமுகம் செய்யப்படுகிற நேரத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக அரிதானவர்களாக இருந்தார்கள். அவர்களை எதிர்த்தவர்கள் தான் பெரும்பான்மையானவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எதிர்க்கிறார்களே, நம்முடைய கொள்கையை ஏற்பதற்கு தயங்குகிறார்களே என்று சொல்லி பின்வாங்கவில்லை, எதிர்த்து நின்றார்கள். அந்த மக்களிடத்தில் அவர்கள் பழகிய அந்த விதங்கள் அவர்கள் மார்க்கத்தை கவர்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
அந்த மக்காவில் இருக்கிற மக்கள் நன்மதிப்பை வைத்திருந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து செய்தியை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறேன். அதுவும் எங்கே நின்று சொல்கிறார்கள் அப்படின்னா, சஃபா மலைக்கு மேல் நின்று சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா, உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்கிறார்கள். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே உணர்த்துகிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் இல்லை, நபி தோழர்கள் இல்லை, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே, ரசூலுல்லாவும் இல்லை, முஹம்மதே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் என்ன செய்தியை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் சொல்வதை நம்புவோம் என்று ஒப்புதல் கொடுக்கிறார்கள், வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நான் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன். இந்த செய்தியை தன்னை ஒரு நம்பகமானவன் என்பதை இந்த சமூகம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற அடையாளத்தை மக்கள் மத்தியில் சொல்லி அந்த நம்பிக்கையை பெற்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நான் மக்காவில் இருந்து உங்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன் என்கிற செய்தியை அடுத்து சொல்கிறார்கள். அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். முகமது என்றால் அவர் உண்மையை தான் பேசுவார். முகமது என்று சொன்னால் அசாதிக், அவர் உண்மையாளர், அல்-அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்கிற பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னாலும் பெற்றிருந்தார்கள். அதனால்தான் மக்கள் லகுவாக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே பெரும்பாலும் நிறைய எதிர்த்தார்கள். அப்போதுதான் அவருடைய எதிரிகளாக இருப்பவர்கள் குடும்பத்தில் எதிரிகளாக உருவாகினார்கள். அபூ லஹப் அப்போதுதான் மண்ணை தூவி யாசினான், தப்பல் லக லி ஹாதா ஜமாத்தனா, இதற்காகத்தான் முகமது நீங்கள் எல்லாம் எங்களை இங்கே ஒன்று கூட்டினீரா என்று கேட்டான். இப்படிப்பட்ட காரசாரமான விவாதங்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை அறிமுகம் செய்கிறார்கள். அங்கே நம்பகத்தன்மை தான் மிக முக்கியமாக இருக்கிறது. நான் பயான் செய்கிறேன் அல்லது இன்னொருவர் பயான் செய்கிறார், அவரிடத்தில் தொழுகை இருக்காது, நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது, தலைமைத்துவ பண்புகள் இருக்காது, நற்பண்புகள் இருக்காது, நல்ல போதனைகள் இருக்காது. அவர் சொல்கிற நேரத்தில், நான் சொல்கிற நேரத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எதை நாம் சொல்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் தனிமனித வாழ்க்கைக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாடுகளும் ஆளுமையும் செயல்பாடுகளையும் கொண்டவர்களைத்தான் இஸ்லாம் உருவாக்குவதற்கு விரும்புகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு விரும்புகிறது என்றால், உயர்ந்த பண்பாடுகள், நல்ல ஆளுமை மிக்க செயல்பாடுகள், அப்படிப்பட்ட ஒரு வகையான முஸ்லிமை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள, பண்பாடு உள்ள, நல்ல ஒழுக்கமியங்கள் உள்ள நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆன், என்பதற்காகத்தான் இறை தூதரின் போதனைகள். இது ரெண்டும் தான் நம்முடைய வாழ்க்கை. இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல பண்பாடுகளின் பக்கம் உலக மக்களுக்கு இஸ்லாம் அழைப்பு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். நபியே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல, நீங்கள் மஜ்னூன் அல்ல, பைத்தியக்காரர் அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஸ்லாகிக்கிறான். அந்த மக்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், மஜ்னூன் என்று சொன்னார்கள், பல்வேறு அடைமொழிகளை போட்டு நபிகள் நாயகத்தை அழைத்தார்கள். அல்லாஹ் சான்று வழங்குகிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பா அந்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். நபியே, நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல, இவர்கள் கூப்பிடுகிற எந்த அழைப்புக்கும் நீங்கள் சொந்தக்காரர் அல்ல. பி நிஅமத்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது இருக்கிறது, என்னுடைய அருள் உங்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னலக ல அஜ்ரன் கைர மம்னூன். நபியே, உங்களுக்கு முடிவில்லாத கூலிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். முடிவே இல்லாத கூலிகள் உங்களுக்கு மறுமையில் இருக்கிறது என்று சொல்கிறான். வ இன்னக ல அலா குலுகின் அலீம், மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் புகழ்கிறான். அப்படிப்பட்ட பண்பாடுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது என்பதை திருக்குர்ஆனின் 68வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இந்த வசனத்தை அவர்கள் விவரிக்கின்ற போது சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த பண்பு இருக்கிறதே, அல்லாஹ் இந்த தூதருக்கு இந்த பண்புகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்லாஹ் சொல்கிற இந்த பண்பு இந்த தூதருக்கு முழுமையான பொருத்தமானது. அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நம்பகத்தன்மைக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளும் பண்பாடுகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், கான ஹுலுகுஹு குர்ஆனா, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே குர்ஆன் தான். குர்ஆன் சொல்கிற பண்பாடுகள் தான் அவருடைய வாழ்க்கை. குர்ஆனின்படி தான் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அது சொல்கிற போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள், மக்கள் மத்தியிலே பிரதிபலித்தார்கள் என்கிற வரலாற்று உண்மைகளை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதனை பற்றி அழகாக அற்புதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனைவி தான் சொல்ல வேண்டும், இல்லையா? உலகத்தில் பலர்கள் பலவிதமாக சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனை பற்றி, அவனுடைய உண்மைத்தன்மையை பற்றி, நம்பகத்தை பற்றி, நாணயத்தை பற்றி, அவன் நல்லவனா என்பதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விதம் அவனோடு குடும்பம் நடத்துகிற மனைவிக்கு இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆனால் ஹைரும் லி அஹ்லி என்று சொன்னார்கள். ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர். ஆனால் ஹைரும் லி அஹ்லி என்று சொன்னார்கள். என் மனைவியிடத்திலே நான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். உலகமே உங்களை நல்லவர் என்று போற்றினாலும் உங்கள் மனைவி, நீங்கள் கட்டிய மனைவி உங்களுக்கு சான்று வழங்க வேண்டும், என் கணவர் எனக்கு நலமாக இருக்கிறார், என் கணவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்கிற நம்பகத்தன்மையை மனைவி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கொடுத்தார்கள், இதர மனைவிமார்கள் கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்பு இது. எந்த மனிதர்களை சந்தித்த போதும் அந்த மனிதத்திலே நல்லுணர்வு பேண வேண்டும், முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது, பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையை பேண வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. கான யகூலு மின் ஹியாரிக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா என்று சொன்னார்கள். உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நற்குணங்களால் அழகானவர், நல்ல பண்புகளால் அழகானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானம் அஹ்ஸனுக்கும் ஹுல்கா. உங்களை ஈமானில் முழுமையடைந்தவர் யார் தெரியுமா? வெறுமனே நோன்பு நோற்றவர், தொழுகையாளி அதல்ல. அந்த பண்புகளோடு சேர்ந்து, அந்த நல்லறங்களோடு சேர்ந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் வேலைக்கு செல்கிற போது நல்ல படித்திருக்கிறான் ஒரு மனிதன், அவன் கேட்குற எல்லா விதமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறான், அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கிறது. இவனுடைய எல்லா ரிப்போர்ட்டுகளையும் சமர்ப்பிக்கிறான், எல்லாத்துலேயும் ஓகே தான். ஆனால் அவனுடைய சொந்த நடவடிக்கைகள், அவனுடைய அகலாக்குகள், பண்பாடுகள் சரியில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அவனுடைய வேலைக்கு உழவித்து விடும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய டேலண்ட் உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, நாம் எடுத்திருக்கிற துறையிலே, நாம் படித்திருக்கிற துறையில் ஆற்றல் உள்ளவர்களாக, டேலண்ட் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அதைவிட மேலாக நம்முடைய பண்பாடுகளும் ஒழுக்க வழக்கங்களும் நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மிடத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்மை இன்னும் இன்னும் மேலூட்டும், மெருகூட்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், இன்னமின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அஹ்லாக்கா என்று சொன்னார்கள். எல்லாமே அதை தொடர்ந்து வருகிற அறிவிப்புகள். உங்களில் சிறந்தவர் யார்? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார் தெரியுமா? எனக்கு மிக விருப்பமானவர், மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர் யார் என்று சொன்னால் பண்பாட்டில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பண்பாடுகள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நவீன திறமை மிக்க உம்மத்தை இந்த சமூகம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உருவாக்கல் எதன் மூலமாக உருவாகும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக மாத்திரமே உருவாக்க முடியும். அவர்கள் படிக்கிற எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே அவர்கள் அதோடு சேர்த்து மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், குர்ஆனிய கல்வியை படிக்க வேண்டும், நபிகளாரின் போதனைகளை படிக்க வேண்டும். அந்த கல்வி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே திடம்பர செயல்பட்டாலும் வெற்றியாளர்களாக கருதப்பட மாட்டார்கள். மறுமையில் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்க முடியாது என்கிற செய்தியை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகள், வளரும் தலைமுறையினர்கள், இளம் பிள்ளைகள் நல்ல பண்பாடு உள்ளவர்களாக, பெற்றோர்களை பேணி மடுக்கக்கூடியவர்களாக, மதிப்பளிக்கக்கூடியவர்களாக, சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த உலகத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் அவர்களை எந்த துறையில் சேர்த்தால் அவர்கள் எப்படிப்பட்ட நிபுணர்களாக வருவார்கள் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எத்தனை காலேஜ்களை தேடி அலைகிறோம், எங்கு அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்று அதற்காக பாடுபடுகிறோம். ஆனால் நாம் இறந்த பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்கிற, நம்முடைய மரணத்துக்கு பிறகு நமக்காக துவா செய்கிற, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நன்மையை இன்னும் மேலும் அதிகமாக ஈட்டித் தருகிற நல்ல செல்வங்களாக இருக்கிற பிள்ளை செல்வங்களை நாம் உருவாக்குவதற்கு இந்த உலகத்திலே நாம் மறந்து போய்விடுகிறோம். உருவாக்குகிறோம், இன்னும் வேகமாக உருவாக்கி விடுகிறோம். இப்போது இருக்கிற கால சூழ்நிலைகள் நீங்கள் நினைப்பதை போன்று அல்ல. அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை வழிகெடுப்பதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் அவர்களை தேடி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளை எனக்கு உயிரானவர், உயிரினும் மேலானவர் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அவர்கள் நல்ல பிள்ளைகள் தான். அவர்களை வழிகெடுப்பதற்கு அவர்களை தேடி எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கல்லூரி, ஸ்கூல், இன்னபிற அவர்கள் வேலை பார்க்கிற அல்லது பழகுகிற நண்பர்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் அவர்களுக்கு ஆபத்துகள், பேராபத்துகள் இருக்கிறது. வாழ்க்கை நாசமாகிவிடக்கூடாது, பாழாய் போய்விடக்கூடாது. தினந்தோறும் நீங்கள் படிக்கிற பார்க்கிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் அப்படித்தான் இருக்கிறது. இவனை நல்லவன் என்று நினைச்சேன், நல்ல பிள்ளை இல்ல, மாட்டின பிறகு செய்கிறான். ஸ்கூலுக்கு படிக்க போகிறான், 10th 12th அவன் செய்கிற வேலைகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் காலேஜுக்கு சரியாக போகிறதா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், போகிறது என்று சொல்லி. ஆனால் அவர்களை திசை திருப்புவதற்கு, வழிகெடுப்பதற்கு நவீன ஷைத்தான்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடித்தளமாக இருக்கிற இந்த மார்க்க கல்வியை நீங்கள் குடிக்கிற போது, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிற போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக மாறுவார்கள். அதன் பக்கம் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், திரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். வியாபாரம் என்றைக்கு வேண்டுமானாலும் பள்ளி கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒழுக்கங்கள், கல்விகள் அந்தந்த காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் 10 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு யோசிப்போம், நம்ம வியாபாரம் என்று நாம் இருந்து விட்டோம், நம் பிள்ளைகளை கவனிப்பதற்கு தவறிவிட்டோம். நினைப்போமா இல்லையா? நிறைய பேர் பெரும் வெளிநாடுகளில் பெரும் நல்ல வேலைகளில் இருந்துவிட்டு திடீரென்று முடித்து விட்டு வருகிறார்கள். கேட்டால் பிள்ளைகளுடைய பருவ வயது அடைந்து விட்டது, அந்த பிள்ளைகளை நல்ல காலேஜில் சேர்க்க வேண்டும், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டும், அவர்களை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஒழுக்க விழுமியங்கள் உள்ளவர்களாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்காக நான் முடித்து விட்டு வந்து விட்டேன் என்று நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் சேர்க்கிற கல்லூரிகள் எப்படிப்பட்ட கல்லூரிகள், எப்படிப்பட்ட கல்விக்கூடங்களாக இருக்கிறது? இஸ்லாமிய பேர் தாங்கிய கல்விக்கூடங்களாக இருந்தாலும் கூட அங்கும் இந்த மாதிரியான அனாச்சாரங்களும், பிள்ளைகளுடைய அறிவை கெடுக்குகிற, பிள்ளைகளுடைய அறிவை இல்லாமல் ஆக்குகிற, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிற பல்வேறு காரியங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் திறன்பட ஆராய்ந்து, ஒன்றுக்கு பல தடவை ஆராய்ந்து நீங்கள் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உங்களுக்கு உருவாக முடியும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதனுடைய அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கினால்தான் வளரும் தலைமுறையினர்கள் நல்ல சந்ததிகளாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த சந்ததிகள் முன்பு போன்று அல்ல. முன்பு பெற்றோர் சொன்னால் கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பவர்களாக முன்வைக்கு இருந்தவர்கள் இருந்தார்கள். இப்போது அப்படி அல்ல. நாம் சொல்கிற விளக்கங்களை விட நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நிறைய விளக்கங்களை கற்றுத்தருகிறார்கள். நாம் அறிந்து வைத்திருப்பதை விட அவர்கள் நம்மை விட அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் பிள்ளைகள் அறிவாற்றல் மிக்கவர்கள், வளரும் தலைமுறையினர்கள் நிறைய அறிவாற்றல் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வழிகாட்டுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வழிகாட்டுதலில் தலையாயதாக இருக்க வேண்டியது அவர்களுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுடைய உள்ளங்களில் இடம்பெற செய்ய வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளுடைய உள்ளத்திலே பதியப்பட வேண்டும். அப்படி அந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் ஒருபோதும் தடமாற மாட்டார்கள். நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு தான் பாடுபட்டார்கள், அதைத்தான் விரும்பினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை பற்றி பல இடங்களிலே ஸலாஹித்து சொல்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் சாரிகு விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? வானங்களை பூமிகளை விட விசாலமானது, நவீன தரத்திலே தயார் செய்யப்பட்டிருப்பது. அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அடுத்து சொல்கிறான், அது யாருக்கு தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு, இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு, இறைவழியில் வாழக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்கம். அந்த தயாரிப்பு, அந்த மன்னிப்பு.
அந்த பண்பாடுகள் எல்லாம் நல்ல பண்பாடுகள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வலர்ரா என்று சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்கள் கஷ்டமான நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மன்னிப்பு யாருக்கு இருக்கிறது, விசாலமான சொர்க்கம் யாருக்கு இருக்கிறது, வானம் பூமிகளை விட விசாலமானதை யாருக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றால், அவர்கள் செலவு செய்வது கூட யாருக்கும் தெரியாது. கஷ்டமான நேரங்களிலே அவர்கள் வெளிப்படையாக மறைமுகமாக அந்த பணங்களை தான தர்மம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்த இடம் இருக்கிறது. மிக முக்கியமாக எடுத்து சொல்கிறான், ஒல் காலிமீனல் கைல், மிக முக்கியமானது. அவர்கள் ஒல் காலிமீனல் கைல், கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அப்படி அடக்கிக் கொள்வார்கள், மென்று விழுங்குவார்கள். கோபத்தை கொப்பளிக்க மாட்டார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள், கோபத்தோடு பார்க்க மாட்டார்கள். அதை அப்படியே குவித்துக் கொள்வார்கள், தனித்துக் கொள்வார்கள். அவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். வாஃபி வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியமானது. கோபம் வந்தால் எடுத்து பேசிடுவோம் மனுஷன், நம்ம அப்படி தான் இருக்கோம். மனிதனுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இன்றைக்கி டென்ஷன் தான். டென்ஷன்லேயே தான் எப்போ அடிப்பான், யார் அடிப்பானே தெரியாது. நின்று பேசிகிட்டு இருப்பான், உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஒருத்தன் கொஸ்டின் கேட்டணும் எந்திரிச்சு வாங்கணும், கோபம் வந்துடும் அடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும், கோபம் வந்துச்சு உட்காருனாங்க, எந்திரிச்சிடுவான், நேரம் மாற எந்திரிச்சிடுவான் அடிக்கிறதுக்கு. ஒல் காலிமீனல் கைல், இஸ்லாம் சொல்கிறது. கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபம் வந்தால் அடக்கிக் கொள்வார்கள். ஒல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள். மன்னிக்கக்கூடிய பண்புகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் சொர்க்கங்கிறான் அல்லாஹ். ஒருவர் முன்வரிசையில் வந்து தொழுது கொண்டே இருக்கிறார், 5 நேர தொழுகைகள், ரமலானில் நோன்பு வைக்கிறார், நல்லறங்களை அதிகமாக செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை. மக்களோடு நளினமாக பேசுவதில்லை, நளினமாக நடப்பதில்லை, கோபப்படக்கூடியவராக இருக்கிறார், கோபத்தை அடக்குவதில்லை, மக்களுக்கு உதவி செய்வதில்லை. ஆனால் வழிபாட்டில் சிறப்பாக இருக்கிறார் என்றால் அவருடைய நிலைமை என்ன? இதையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலைகளும், அவருடைய கோபம் எப்படி இருந்தது, அவருடைய பொறுமை எப்படி இருந்தது, அவருடைய நிதானத்தன்மை எப்படி இருந்தது, அவர் மக்களோடு நடந்து கொண்ட அந்த விதம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பார்த்து தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். மக்களுக்காக அதிகமாக செலவு செய்வது, கோபத்தை மென்று விழுங்குவது, மக்களுடைய பிழைகளை மன்னிப்பது, நன்மை செய்வதற்காக அவர்களை ஆர்வம் ஊட்டுவது, இதையெல்லாம் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட இறைத்தூதர்களில் கடைசி இறைத்தூதர். அந்த இறைத்தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனை உலகத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட போதனைகள். அந்த போதனைகளில் மிக முக்கியமான போதனை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் என்று சொல்கிறான் அல்லாஹ். நபியே, உங்களோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களே இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணிசமான ஒரு சஹாபாக்களை கொண்ட ஒரு தொகையை கொண்டவர்களை எப்போதும் வைத்திருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கொடுத்தார்கள்? பேரித்தம்பளத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றது, அதுதான் உணவு. அவர்கள் சொல்வதை கேட்பார்கள், அவர்கள் கொடுப்பதை சாப்பிடுவார்கள், அவ்விடத்தில் நன்மையான காரியங்களோடு அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் தான் அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தோடு இருந்த நபித்தோழர்களை பற்றி, அந்த நபித்தோழர்களிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே முஹம்மதே, நீங்கள் எப்படிப்பட்ட மக்களோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறார்களா? அது உங்கள் மூலமாக வந்ததா? அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய அருளின் காரணத்தினால்தான் உங்களிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால்தான் அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். வலவ் குன்த ஃபல்லல் கலீலல் கல்ப், நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்களாக, கடின சுத்தமுடையவர்களாக, அடக்குமுறைகளை கையாளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்களேயானால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உம்மை சுற்றி எந்த நபித்தோழர்களும் இருக்க மாட்டார்கள், எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள், எந்த சஹாபாக்களும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்களாக, கடின சுத்தமுடையவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. எந்த நிர்வாகத்திற்கும் அதுதான் அழகு, எந்த தலைமைத்துவத்திற்கும் அதுதான் அழகு, எந்த தனிமனிதனுக்கும் அதுதான் அழகு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளில் மிக முக்கியமான பண்பாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். உங்களோடு ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால்
நீங்கள் எப்படி அவர்களை கையாண்டிருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லல் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவ்லிக் வஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக இறைவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். சில மஷூராக்கள் செய்கிற நேரத்தில், ஆலோசனைகளை செய்கிற நேரத்தில் அவர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை கேளுங்கள். எப்படிப்பட்ட அழகான தலைமைத்துவ பண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம் நபிகள் நாயகத்திடத்தில் இருந்தது. கோபப்பட மாட்டார்கள், அரவணைப்பார்கள். அரவணைத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கோபப்படாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா மக்களையும் அரவணைத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் கருத்து கேட்டிருக்கிறார்கள். எல்லா மக்களிடத்திலையும் ஆலோசனையை பெற்று அவர்கள் அதை நடத்தி இருக்கிறார்கள். அதனால இந்த பண்புகள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இருக்க வேண்டும். வெறுமனே அவர்கள் உங்களுடைய டேலண்டினால நீங்கள் உருவாக்கவில்லை. என்னுடைய அருள், இதற்கெல்லாம் மேலாக என்னுடைய அருள் இருக்கிறது, என்னுடைய அருளின் காரணத்தினால்தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டி புகழ்கிறான் என்று சொன்னால் அந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதை திருக்குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள். அடுத்த இடத்தில் எப்படி பழகுறோம். இஸ்லாம் என்பதே என்னது? பிறர் நலம் நாடுதல் தான். இஸ்லாம் என்பது ஹைருன் நாசி அன்ஃபஹும் லின்னாஸ். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மக்களிலே சிறந்தவர், மனிதர்களில் சிறந்தவர் பிறருக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும். அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். என்னால் 4 பேருக்கு பயன் இருக்கும். நான் வாழ்ந்தேன், மரணித்தேன் என்று சொன்னால் என்னை பற்றி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இருந்தார், 4 பேருக்கு நல்லது செஞ்சார், பணிகளை மேற்கொண்டார் என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த சமூகத்திற்கு மறுமை மீது உண்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நபிகள் நாயகம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களை போன்று அல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பது. அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது, நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அல்ல. நமக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை, அந்த மறுமை வாழ்க்கையின் மீதுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்னா அந்த மறுமை மீது உள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுகிற ஒரு சமூகம் யார் அப்படின்னா இந்த முஸ்லீம் சமூகம் தான். பல கட்டங்களில் ஏற்படுகிற சோதனைகள். அந்த சோதனைகளில் ஒரு கட்டம், அந்த சோதனைகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி கையாளுகிறார்கள், அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களோடு செயல்படுகிறார்கள், அந்த சோதனைகளை கண்டு துவண்டு போய் விடுகிறார்களா அல்லது பலகீனமடைந்து விடுகிறார்களா, எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த சமூகம் எதிர்கொள்கிற காரணத்தினால்தான் அந்த சமூகத்திற்கு, எந்த சமூகம் அதை எதிர்கொள்கிறதோ, அதை எதிர்கொண்டு கடந்து செல்கிறதோ அவர்கள் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட பண்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த காலத்திலும் கடுகடுப்பானவராக இருக்கவில்லை. இறுகிய மனமுடையவர்களாக நபிகள் நாயகம் இருந்ததில்லை. அதிகமாக கூச்சலிடக்கூடியவராக, சத்தம் போடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததில்லை. அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி அலையக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருந்ததில்லை. அதிகமாக புகழப்படக்கூடியவராக, அவர்களாகவே அவர்களை புகழ்ந்தவர்களாக பெருமானாருடைய வாழ்க்கையில் இல்லை. கஞ்சத்தனமுடையவர்களாக இருந்ததில்லை. இப்படி நிறைய பண்புகளை பார்க்கிறோம். இந்த பண்புகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு போனதற்கு பிறகும் அவர்களை மிகப்பெரிய ஒரு சிறந்த தலைவராக எடுத்து காட்டியது. எனவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வழிபாடுகள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய கோபம், அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய நாணயம், அவருடைய நம்பிக்கை, எல்லா விதமான நிலைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற போது எப்படி நடந்திருக்கிறார்கள், எப்படி நடுநிலையோடு இருந்திருக்கிறார்கள், எப்படி உளத்தூய்மையோடு இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுபோன்று நாமும் செயல்படுவதற்கு, நம்முடைய குடும்பத்தை மாற்றி அமைப்பதற்கு நாம் முயற்சிகளை மேல் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ அந்த மார்க்கத்திலே இறுதி வரையிலும் உறுதியாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்தல் உரிமையாக என்று வேண்டி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது ஒரு திறந்த ஒரு புத்தகம். நபிகள் நாயகம் மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டு காலம், அது முடித்து மதீனாவிற்கு சென்ற 10 ஆண்டு காலம், அந்த மதீனாவுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீர்களே, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை என்று தனித்தனியாக இருக்கிறது. மதீனாவுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் அந்த வாழ்க்கை முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சேவை நிறைய செய்திருக்கிறார்கள்.
அந்த பொதுநல தொண்டுகள் எதனால் அவர்களுக்கு முடிந்தது அப்படின்னா, மக்காவில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த விதம், மக்களோடு பிற மக்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், சக பழகுகிற நண்பர்களோடு சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிற்கு போனதற்கு பிறகு முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களோடெல்லாம் நல்ல உறவோடு இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பொற்குவியலை கொண்டு யூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கும்போது தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுத்து, இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் எப்போ கேட்குறோமோ அப்போ தாங்க. பல ஆண்டுகள் கழித்து கேட்டதுக்கு பிறகு நபிகள் நாயகம் அப்படியே திருப்பி கொடுத்தார்கள். வரலாற்றை பார்க்கிறோம். அப்போ ஒரு யூதர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை முஸ்லிம் உம்மத்திற்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தில் இருக்க வேண்டும், தொழில்துறைகளில் இருக்க வேண்டும். மாயா அவர் ஏமாற்ற மாட்டார், அவர் கரெக்டாக இருப்பார், நாணயமாக இருப்பார், சரியாக விற்பனை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த உம்மத்து பெற வேண்டும். அதற்காகத்தான் நபிகள் நாயகம் பாடுபட்டார்கள். மதீனாவுக்கு போவதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்க முடிந்தது? மதீனாவுக்கு சில நபித்தோழர்களோடு தான் ரசூலுல்லாஹ் போனார்கள். ரசூலுல்லாஹ் போனதற்கு பிறகு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எதனால் உருவாக்க முடிஞ்சிச்சு? அவர்களுடைய வலிமையான ஆளுமை, எப்படி பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இபாதத்துகள் இருந்ததோ அதோடு வலிமையான ஆளுமையும் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் சமூகத்திற்கு தேவை உமர், உஸ்மான் போன்றவர்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் சமூகத்திற்கு தேவை. ரசூலுல்லாஹ் எப்படி ஆட்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், அடிக்க மாட்டார்கள், அதட்டி பேச தெரியாது, பக்குவமாக சொல்லக்கூடியவர்கள், ஒரு பதட்டம் இல்லாமல் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பண்புடையவர்களாக தலைமைத்துவத்திற்கு நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் அவர். இடது பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவர்களே, அவர்கள் பார்த்தால் உட்கார்ந்துருவான். கேள்வி கேட்க வரக்கூடியவர் கூட உமர் இருக்கிறாருன்னு இருந்தே உட்கார்ந்துருவான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யன்திகுல் லிசானி உமர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அல்லாஹ் நினைக்கிற மாதிரி சில செய்திகளை உமர் செஞ்சிருவாரான். அந்த அளவுக்கு உமர் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். நம்ம ஒரு தெருவில் போனால் பின்னாடி 7 ஷைத்தான் நம்ம பின்னாடியே வருவான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றால் ஷைத்தானே விரண்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு பலம் உள்ளவர். இந்த 2 பேரையும் வைத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வலிமையான ஒரு ஆட்சியை கட்டமைத்தார்கள். சமூகத்தில் 2 பேரும் தேவை. ஒரு நிர்வாகத்திற்கு யாரெல்லாம் தேவை? சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஆளுங்க இருக்கணும். கடினசுத்தமுடையவர்னா நேரத்தை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆக்ஷனாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய, பார்த்தால் உட்காரணும், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு தேவை. அப்போ தான் நிர்வாகம் சீராக போகும். இது இஸ்லாமிய நிர்வாகம் இல்லை, உலகத்தில் டோட்டலாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பவர் தேவை. இப்படிப்பட்ட ஆளுமைகளை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. அதனால தான் இஸ்லாத்தை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் விமர்சித்தாலும் இன்னொரு கட்டத்தில் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து செல்கிற தருணம் எது அப்படின்னா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நடவடிக்கைகள், இந்த பண்பாடுகள், இந்த பழக்க வழக்கங்கள், அவர்கள் உருவாக்கிய இந்த சமூகம் 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகத்தால் எப்படி வெற்றி கொள்ள முடிச்சு? 10 ஆண்டு கால ஆட்சி இப்போ நடந்திருக்கால இந்தியாவில் தலைகீழ போய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அரபிய தீபகற்பத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்தாங்களே, எப்படி முடிஞ்சு? மாற்று மதத்தவர்களோடு லெட்டர் தொடர்பு, அன்றைக்கு லெட்டர் தானே, ஒவ்வொரு அதிபர்களோடும் நெருங்கிய தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. முகமது என்று சொன்னால் கட்டுப்படக்கூடிய, உண்மை உள்ளவர் என்கிற நம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய நிர்வாக திறன் இருந்தது. அப்படிப்பட்டவரை சமூகத்தில் உருவாக்க வேண்டும். அதுதான் சமூகத்திற்கு மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட உருவாக்குகிற நேரத்தில் அவரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும், பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நிதானமானதாக இருக்க வேண்டும், கோபப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இருந்தால் மாத்திரமே இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு, இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவர்கள் மிக மிக சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய உம்மத்திற்கு எதிராக யாரெல்லாம் திரண்டு இந்த சமூகத்தை அழிக்க நினைக்கிறார்களோ, இல்லாமலாக்க நினைக்கிறார்களோ, அவர்களுடைய எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் இந்த உம்மத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நமக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிற யாரையெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்று நினைத்தோமோ அப்படிப்பட்ட அமெரிக்கா எல்லாம் இன்றைக்கு அதனுடைய நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 2 வாரங்களாக 3 வாரங்களாக எரிந்து கொண்டிருக்கிற காட்டு தீ, உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருப்பார்கள்.
எந்த அளவுக்கு அவன் தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. எத்தனை நாடுகளோடு போர் தொடுத்திருக்கிறான், எத்தனை நாடுகளை அழித்திருக்கிறான். பலஸ்தீனுடைய காசா பகுதியில் இருக்கிற அப்பாவிகளை, எத்தனை குழந்தைகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு கட்டிடங்களை எடுத்து இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனைகள்லாம் விடுமா? கலிபோர்னியாவில், அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு நகரம், பெரும் பெரும் பணக்காரர்கள், பாலிவுட் நடிகர்கள் எல்லாம் அவர்கள் அங்கு வாழ்கிற ஒரு இடம், ஓய்வெடுக்கிற இடம். அந்தந்த கட்டிடங்கள் எல்லாம் எரிந்து விடுகிறது. காடுகளில் தான் தீப்பற்றி எரியும். 3, 4 மாடி, 15 மாடி, 20 மாடி கட்டிடங்கள் தீப்பற்றி எரிகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு மக்களுடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது என்கிற கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் சரி, அல்லாவுக்கு அது பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா இந்த பரம்பரை எப்படிப்பட்ட சமூகங்களை எல்லாம் பார்த்தவர். இவர்களை எல்லாம் விட மேலான ஃபிரௌனை, ஹாமானை, ஹாரூனை, நமூதை, அப்படிப்பட்ட சமூகங்களை எல்லாம் பார்த்த இஸ்லாத்திற்கு, இறைவனுக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கண் முன்னால் காட்டித் தருகிறான். எனவே ஈமானிய உணர்வோடு, இறையச்சத்தோடு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் இருக்குவையானால் அதற்கு முடிவில்லாத கூலிகள் இருக்கிறது. அல்லாஹ் அதனால் தான் நமக்கு ஆறுதலான செய்தியை திருமறை குர்ஆனிலே அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பான். லா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலவு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்த சமூகமாக இருப்பீர்கள். நீங்கள் ஈமானிய உணர்வோடு வலிமை உள்ள முஸ்லிம்களாக இருக்கிற வரையில் உங்களை உலகத்தில் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்கிற உத்தரவாதத்தை குர்ஆன் நமக்கு தருகிறது. அந்த உத்தரவாதங்களை நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரையிலும் பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்கில் உரிமானாக வேண்டி ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅல்லக்கும் லஅல்லக்கும் தذكرون. வதிகுல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஹூன்.